இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம். கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்போது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று தவக்காலம் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை. நிச்சயம் திருப்பலிக்கு செல்லுங்கள். அனைவரும் மகிழ்ச்சியாயிருக்கிறீர்களா? உடல் சுகமா? வீட்டில் அனைத்து காரியங்களும் நல்லபடியாய் போய்கொண்டு இருக்கின்றதா? சிறு சிறு சுணக்கங்கள் இருந்தாலும் திடன் கொள்ளுங்கள். இந்த தவக்காலத்தில் இயேசு கிறிஸ்து நிச்சயம் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். இன்றைய வசனம் கூறுகிறது, கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்போது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் அதிகமாய் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள். துன்பம் வருகிறதா? உடனே ஆண்டவரை துதியுங்கள். ஜபமாலையை கையில் எடுங்கள். அன்னை மரியாளை தேடுங்கள். முழங்காலை முடக்குங்கள். குடும்பமாய், கணவன் மனைவியாய், நண்பர்களாய் கைகோர்த்து ஜெபியுங்கள். அந்த துன்பங்களும் சோதனைகளும் அப்படியே மறைந்து போவதை, திசை மாறி உங்களை பாதிக்காதவாறு போய்விடுவதை நீங்களே ஆச்சரியப்பட்டு பார்ப்பீர்கள். பிறரிடம் சாட்சியாய் சொல்வீர்கள். ஆண்டவருக்காக நாம் படுகின்ற பாடுகளை அவர் பார்க்கின்றார், தன் கணக்கில் வைக்கின்றார், தன் துருத்தியில் சேர்க்கின்றார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல உன்னை காப்பேன். பயப்படாதே, காத்திடுவேன். உனக்கு தினமும் அற்புதங்கள் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நடத்துவேன். திகையாதே, கலங்காதே மனமே. மனிதனே, நான் உன்னோடுதான் இருக்கின்றேன். நான் உன்னோடு இருக்க பயம் ஏன் உனக்கு? கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். அனுதினம் என்னை தேடிடு, அப்போது நான் அளித்திடும் பலன் பெற்றிடுவாய். அத்திமரம் ஒலிவு மரம் போல வளர்ந்திடுவாய், செழித்திடுவாய், பலன் தருவாய். உனது நிழலில் பலர் வந்து தங்குவார்கள். கேட்டீர்களா? அருமையான நம்பிக்கையை நம் உள்ளத்தில் விதைக்கும் வார்த்தைகள் அல்லவா இவை? இயேசுவை பின்பற்றும் போது பாடுகள் வந்தால் வியக்காதீர்கள். சீக்கிரமே மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள் என்கிறது வசனம். எப்படி தெரியுமா? தூய ஆவியானவர் உங்கள் மேல் தங்குவார், நிழலிடுவார். நீங்கள் செய்யாத தவறுக்கு வீட்டில், வேலை செய்யும் இடத்தில் வசை கூறுகிறார்களா? வெட்கப்படாதீர்கள். கடவுளை போற்றி புகழுங்கள். அதிசயங்கள் செய்கிறவர் உங்கள் அருகில்தானே இருக்கிறார். உங்களுக்காக தன்னையே சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்தவர் உங்களுக்குள் தான் இருக்கிறார். நேர்மையாளர் மீட்கப்படுவது உறுதி. நன்மை செய்வதில் நிலைத்து இருங்கள் நண்பர்களே. உங்களை இயேசுவின் சிலுவையின் இரக்கம் கண்மலையின் மேல் களிப்புடன் நிச்சயம் நிறுத்தும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, சோதனைகள் வரும்போது நாங்கள் முணுமுணுக்காமல் உமது சிலுவையின் தியாகத்தை எண்ணி அதனோடு எங்கள் சோதனைகளை, துன்பங்களை ஒப்புக் கொடுத்து தைரியமாய் எழும்பி நின்று ஜெபிக்க உறுதியை தாரும். அப்போது நீர் மாட்சிமையோடு வெளிப்படும் போது நான் மகிழ்ந்து பேருவகை கொள்ளும்படி நீர் எங்களை நினைவு கூர்வீர். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.